நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், ஐ வில் ரீட் த கொஸ்டின். calcium 4320 within brackets helium 42 question mark bracket closed scandium 4621. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A H21, B H11, C H31, D N10. இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டால், என்னுடைய டார்கெட்டு கால்சியம் 4320, நான் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டைல் ஹீலியம் 42, இதோட ப்ராடக்ட் ஸ்காண்டியம் 2146, இதோட கூட கிடைக்கிற இன்னொரு பார்ட்டிக்கிள் எதுன்னு கேட்குறாங்க. இப்படி தான் ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனை சொல்கிற வழக்கம். டார்கெட்டு, ப்ரொஜெக்டைலு, அதுக்கப்புறம் வேறு என்ன பார்ட்டிக்கிள் வருது, ப்ராடக்ட், இப்படி தான் எழுதி காட்டுற வழக்கம். ஸோ இப்போ நம்ம என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, கால்சியம் 2043 கொடுத்துருக்காங்க. இதோட ஹீலியம் 24 சேர்க்குறாங்க. அப்போ எனக்கு மாஸ் 47, அட்டமிக் நம்பர் 22. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 46 and 21. அப்போ மாஸ் ஒன்று குறையுது. அப்போ மாஸ் ஒன்று இருக்கிற ஒரு பார்ட்டிக்கிள் வரணும். சார்ஜ் ஒன்று குறையுது, சார்ஜ் ஒன்று இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிள் வரணும். சார்ஜ் ஒன்று மாஸ் ஒன்று இருக்கிற பார்ட்டிக்கிள் புரோட்டான். அப்போ இந்த கொஸ்டின் மார்க்கில் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, புரோட்டானாக தான் இருக்க முடியும். ஸோ தி ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அதில் தான் புரோட்டான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Move on to the next question. Read the following statements. 1. In a nuclear reaction, considerable quantity of mass is lost. 2. Nuclear fission is exothermic. 3. Fission energy is kinetic and thermal. நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் A. Statement 1, 2 follows from statement 1. Statement B, statement 3 is false. Statement C, statement 2 and 3 are false. Statement D, statement 1 follows from statement 2. நீங்கள் இதில் எது கரெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனில் நிறைய மாஸ் கண்டிப்பாக லூஸ் ஆகுது. நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் எக்ஸோதெர்மிக்னு கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியர் ரியாக்ஷன் நிறைய மாஸ் லாஸ் ஆகிறதுனால அந்த மாஸெல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி E=mc² ஃபார்முலா படி எனர்ஜியாக ரிலீஸ் ஆகுது. தேர்ஃபோர் நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 ஃபாலோஸ் ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். A is the correct option. Next question. In 1.5 years, half of 128 milligram of radioactive isotope decays. The amount present after 6 years is dash milligram. A 2, B 4, C 8, D 16. எது கரெக்ட்னு சூஸ் பண்ணணும். ஒன் 128 milligram எடுத்திருக்காங்க. ஒன் 1.5 இயர்ஸில் பாதி டீகம்போஸ் ஆகிடுதுங்கிறாங்க. அப்படின்னா 1.5 இயர்ஸ் தான் ஆஃப் லைஃப்னு அர்த்தம். எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதியாக மாறத்துக்கான டைம் தான் ஆஃப் லைஃப்னு அர்த்தம். அப்போ 6 வருஷம் கழித்து எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. 1.5 இயர்ஸில் 128ங்கிறது 64ன்னு மாறிடும். இன்னொரு 1.5 இயர்ஸில் 64ங்கிறது
32 மில்லிகிராம்னு மாறிடும். இன்னொரு 1.5 இயர்ஸில் இது 16 மில்லிகிராம்னு மாறிடும். இன்னொரு 1.5 இயர்ஸில் இது 8 மில்லிகிராம்னு மாறிடும். அப்போ 6 இயர்ஸில் 128 மில்லிகிராமுங்கிறது 8 மில்லிகிராம்னு மாறிடும். அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன். 8 மில்லிகிராம் கொடுத்துருக்காங்க. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். We move on to the next question. The unit of reaction cross section in nuclear reaction. The answers are FM, B gram centimeter cube, C bond BARN, D MeV million electron volt. நியூக்ளியர் ரியாக்ஷனில் நியூக்ளியஸில் எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டர் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. இந்த ஏரியாவை சொல்கிறதுக்கு பாண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயரில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அது. ஸோ பாண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அகெயின். They go to the next problem. The type of radiation emitted during the conversion of sodium 1124 to Mg1224 is A alpha ray, B beta ray, C gamma ray, D X-ray. கொஸ்டின் இதுதான். Na 1124 Mg 1224 மாறி இருக்கு. இந்த ரியாக்ஷனில் என்ன ரேடியேஷன் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. மாஸ் ஒன்றுமே ஆகலை. இப்போ மாஸ் இருக்கிற பார்ட்டிகள் எதுவும் வெளில வரல. சார்ஜ் 11 பாசிட்டிவ் சார்ஜ் 12 பாசிட்டிவ் சார்ஜாக மாறி இருக்கு. ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வெளியில் போனால் தான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மாஸ் இல்லாத நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பார்ட்டிகள் எலக்ட்ரான், அதாவது பீட்டா ரே. ஸோ அப்போ ஒரு பீட்டா ரே போனால் தான் 11ங்கிறது 12ன்னு மாறிடும். மாஸ் ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு எப்படி பீட்டா ரே போகுதுன்னு தெரியும். நியூட்ரான் டிகம்போஸ் ஆகி புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் மாறி எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். ஸோ beta particle, beta ray is the correct option. Option B is the correct one. நான் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி காட்டலாம். ப்ளஸ் E -1 0 எலக்ட்ரானுக்கு சொல்லியிருக்கு. இப்போ பாருங்கள் 12 - 1 11 mass 24. This equation is a balanced nuclear reaction. I move on to the next question. Atomic power project is at A Trichy, B Kanyakumari, C Kalpakkam, D Chidambaram. இதில் எதுன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் கல்பாக்கம். ஆனால் ஆக்சுவலாக கல்பாக்கத்தில் இருக்கிறது அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட் இல்லை. அதோட ரிசர்ச் ஸ்டேஷன் அது. அட்டாமிக் பவர் ப்ராஜெக்டினுடைய ரிசர்ச்சை பண்ணுற ஸ்டேஷன் அது. எனிகோ இது கொடுத்துருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். அதுதான் கல்பாக்கம் இஸ் த கரெக்ட் ஒன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். I go to the next question. 1 gram sample of radioactive element T half 1 hour is taken at 8 AM. How much of the element would remain at 6 PM on the same day? A 200 milligrams, B 100 milligrams, C 10 milligrams, D 1 milligram. ஹாஃப் லைஃப் 1 ஹவர்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 1 கிராம் அரை கிராமாக மாறுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அவங்க 1 கிராம் தான் எடுத்திருக்காங்க. 8 AM அவங்க எடுத்திருக்கிற டைம். ஈவினிங் 6 PM எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 8 AM to 6 PM எத்தனை ஹவர்னு பாருங்கள். 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 10 hours. 10 hours எவ்வளோ ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் ஹாஃப் லைஃப் 1 ஹவர்னு சொல்லிட்டாங்க. 1 ஹவரில் பாதியாக மாறும்.
நான் மில்லிகிராமில் போட்டுக்கிறேன். இதை அவங்க கொடுத்துருக்கிறது 1 கிராம் அப்படிங்கிறாங்க. 1 கிராம் அப்போ 1000 மில்லிகிராம்ஸ். 1 ஹவரில் இது 500 மில்லிகிராமாக மாறும். இன்னொரு 1 ஹவரில் இது 250 மில்லிகிராமாக மாறும். இன்னொரு 1 ஹவரில் இது 125 மில்லிகிராமாக மாறும். இப்படின்னா இப்படி போடுறதுக்கு பதிலாக இப்படியே போட்டு வந்துட்டுமா, ஒரு ஹாஃப் லைஃப், 2 ஹாஃப் லைஃப், 3 ஹாஃப் லைஃப். எனக்கு 10 ஹவர்ஸ் ஆகுதுன்னு சொன்னேன், 10 ஹாஃப் லைஃப்ஸ் தான் வரணும். 4 ஹாஃப் லைஃப்பில் இது 62.5ஆக மாறும். 5 ஹாஃப் லைஃப்பில் இது 31.2ஆக மாறும். 6 ஹாஃப் லைஃப்பில் இது 15.6ஆக மாறும். 7 ஹாஃப் லைஃப்பில் இது 7.8ஆக மாறும். 8 ஹாஃப் லைஃப்பில் இது 3.9ஆக மாறும். ஆல்மோஸ்ட் 4ன்னு வச்சுக்கலாம். அது 9 ஹாஃப் லைஃப்பில் இது 4ஆக மாறிடும், 2ஆக மாறிடும். 10 ஹாஃப் லைஃப்பில் இது 1ஆக மாறிடும். ஸோ 10 ஹாஃப் லைஃப் கழித்து பார்த்தா அங்கே இருக்கிறது 1 மில்லிகிராம் தான் இருக்கும். அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் அப்போ டி தான் கரெக்டான ஆப்ஷன். ஹாஃப் லைஃபுங்கிறது எவ்வளோ எடுத்தாலும் அதில் பாதியாக மாறத்துக்கான டைம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போகிறோம். இதே ப்ராப்ளத்தை ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியும் போடலாம். அதாவது NT = N0 இன்ட்டு e⁻ - அப்படிங்கிறது ஈக்குவேஷன். NTங்கிறது என்னென்னா டி டைமில் எத்தனை ஆட்டம்ஸ் அங்கே இருக்கும். N0ங்கிறது இனிஷியலாக எவ்வளோ இருந்தது. லேம்டாங்கிறது டிகே கான்ஸ்டன்ட். டிங்கிறது டைம். இதை யூஸ் பண்ணி இதே கணக்கு போட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் U 92,238 gives PB 82,206 plus X alpha plus Y beta, where X and Y are A 5 and 3, B 6 and 4, C 6 and 8, D 8 and 6. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் வெளியில் போகுமானா மாஸ் 4 குறையணும், சார்ஜ் 2 குறையணும். ஒரு பீட்டா பார்ட்டிக்கிள் வெளியில் போகுமானா மாஸில் எந்த சேஞ்சும் இருக்காது, பாசிட்டிவ் சார்ஜ் 1 இன்க்ரீஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா போனால் மாஸ் 4 குறையும், சார்ஜ் 2 குறையும். பீட்டா வெளியில் போகுமானா மாஸ் எதுவும் மாறாது, பாசிட்டிவ் சார்ஜ் 1 இன்க்ரீஸ் ஆகும். இது ஞாபகம் வச்சுட்டு இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். சரி, நான் எழுதுகிறத ப்ராப்ளத்தை U 92,238 gives PB 82,206 plus X alpha plus Y beta. X எவ்வளோ, Y எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல மாஸ் எவ்வளோ மாறி இருக்குன்னு பார்க்குறேன். நான் 238 இருக்கிறது 206ன்னு மாறி இருக்குது. அப்போ 32 குறைஞ்சி போயிருக்கு. ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் போனால் 4 குறையும்னு சொன்னேன் மாஸ் நான். அப்படின்னா 8 ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் போயிருக்குது. இதில் இங்கே ஒரு குழு கிடச்சி போச்சு நமக்கு. ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் 8, ஃபஸ்ட்டு 8 இருக்கிற ஆன்சர் வந்து டி தான் கரெக்ட் ஆப்ஷன். எனக்கு சொல்லிடுறேன் எப்படி சொல்லிவிட்டு. 8 ஆல்ஃபா போகுமானா, ஒரு ஆல்ஃபா போனால் சார்ஜ் 2 போகும்னு சொன்னேன் நான். 8 ஆல்ஃபா போகுமானா 16 சார்ஜ் போகணும். 16 சார்ஜ் இதில் குறையுமானா அப்போ 76 தான் இருக்கணும். ஆனால் எனக்கு 82 இருக்குது. ஒரு பீட்டா போனால் ஒரு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன் நான். அப்போ 82ன்னா 6 பீட்டா பார்ட்டிக்கிள் போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ 8 ஆல்ஃபா அண்ட் 6 பீட்டா பார்ட்டிக்கிள் போயிருக்கணும். இது ஒரு கேல்குலேஷன் நிறைய கேட்குறாங்க, எத்தனை ஆல்ஃபா எத்தனை பீட்டான்ற கேல்குலேஷன். ஸோ 8 ஆல்ஃபா 6 பீட்டா அப்படிங்கிறது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ரொம்ப சிம்பிளான கணக்கு இது. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம்.
The half-life period of a radioactive element is 140 days. After 560 days, 1 gram of the element will reduce to A. half a gram, B. 1/4 of a gram, C. 1/8 of a gram, D. 1/16 of a gram. ரேடியோஆக்டிவ் ஹாஃப் லைஃப் வந்து 140 டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நான் 1 கிராம் எடுத்தேன்னா அது 1/2 கிராமாக மாறுறதுக்கு ஒரு 140 டேஸ் ஆகும். 560 டேஸுங்கிறது 4 ஹாஃப் லைஃப். அப்போ 280 வந்துச்சுன்னா 1/4 ஆகிடும். 420 இருந்தால் இது 1/12 ஹாஃப் ஆகிடும். 1/8 ஆகிடும். 560ன்னு சொன்னால் இது 1/16 ஆகிடும். பாதியாக குறைச்சிட்டே வரணும், அவ்வளோதான். அப்போ 560 டேஸ் கழிச்சு எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 1/16 ஆஃப் அ கிராம் தான் இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். I move on to the next problem. In all the light stable nuclei up to calcium 2040, the NP ratio is A equal to 1, B greater than 1, C less than 1, D fractional. நம்ம நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி பற்றி பேசும்போதே சொல்லியிருக்கோம். நம்ம லைட்டர் நியூக்ளியர் எல்லாத்துலேயுமே இந்த நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ 1ன்னு இருக்கணும். ஹெவியர் நியூக்ளியை போக போக அது 1.5 வரைக்கும் போகலாம். இது லைட்டர் நியூக்ளியை தான் அப் டு கால்சியம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அது ஈக்குவல் டு 1ஆக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகலாம். இந்த ரியாக்ஷன் lithium 36 plus question mark gives helium 24 plus H13. The missing particle is A electron, B neutron, C positron, D proton. இதுதான் ரியாக்ஷன் 36. இங்கே என்ன பார்ட்டிக்கிள் போடணும்னு கேட்குறாங்க. ஹீலியம் 24 ப்ளஸ் ட்ரீஷியம் கொடுத்துருக்காங்க H13. நான் எடுத்துருக்கிறது 6, இங்கே எனக்கு கிடச்சிருக்கிற மாஸ் 7. அப்போ இந்த பார்ட்டிக்கிளுக்கு மாஸ் 1 இருக்கணும். என்னுடைய சார்ஜ் 3, ப்ராடக்ட்லேயும் 2 + 1 3 வந்துருச்சு. அப்போ சார்ஜ் இருக்கக்கூடாது. மாஸ் 1ஆகவும் சார்ஜ் 0ஆகவும் இருக்கிற பார்ட்டிக்கிள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பார்ட்டிக்கிள் தான் நியூட்ரான். இதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ த மிஸ்ஸிங் பார்ட்டிக்கிள் கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல என்ன வரணும்னா நியூட்ரான் வரணும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Next question. The health hazards associated with nuclear radiation mainly arise from their ability to A. clot the blood, B. destroy bones, C. ionize and ultimately destroy the organic molecules of which body cells are composed, D. affect the heart. Nuclear radiation பட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நியூக்ளியர் ரேடியேஷன் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கெல்லாம் ஹைலி அயனைசிங் பவர். அது பாடி வழியாக போச்சுன்னா ஆர்கானிக் மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் அயனைஸ் பண்ணி செல்ஸ் எல்லாம் டீகம்போஸ் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, அடுத்தது நம்ம ஏற்கனவே போட்ட ப்ராப்ளம் தான் மறுபடியும் கேட்குறாங்க. நான் ப்ராப்ளத்தை படிச்சிடுறேன். The number of alpha and beta particles emitted in the nuclear reaction thorium 90-228 giving bismuth 83-12 are
A 4 alpha 1 beta, B 3 alpha 7 beta, C 8 alpha and 1 beta, D 4 alpha and 7 beta. இந்த ரியாக்ஷன் எழுதுகிறேன் நான் இப்போ 4m 90 228 becomes bismuth 212 83. 228 212 மாறி இருக்குது மாஸ். இப்போ மாஸ் 16 குறைஞ்சிருக்கு. ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு மாஸ் 4ன்னு சொல்லியிருக்கோம். 16 குறைஞ்சிருக்குன்னா 4 ஆல்ஃபா பார்ட்டிகள் போயிருக்கு. ஸோ 4 ஆல்ஃபா பார்ட்டிகள் தெரிஞ்சு போச்சு. இப்போவே பாருங்கள் 2 ஆப்ஷன் வெளில இப்போ காலி ஆகிடுது பாருங்கள். ஏல 4 ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க, டியில் 4 ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க, பிலையும் சிலையும் 3 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 பியும் சியும் தப்பு. ஏ அண்ட் டிக்குள்ளே டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம 4 ஆல்ஃபா பார்ட்டிகள் இப்போ எத்தனை பீட்டான்னு பார்க்கணும். 4 ஆல்ஃபா பார்ட்டிகள்னு சொன்னால் சார்ஜ் 8 குறைஞ்சிருக்கணும். அப்போ 90ல் சார்ஜ் 8 போச்சுன்னா 82ன்னு வந்திருக்கணும். ஆனால் 83ன்னு இருக்குது. எப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன்? ஒரு பீட்டா பார்ட்டிகள் போனால் ஒரு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு பீட்டா பார்ட்டிகள் போயிருக்குது இல்லை. அப்போ 4 ஆல்ஃபாவும் ஒரு பீட்டாவும் போயிருக்கு. 4 ஆல்ஃபா போனதுனால 16 மாஸ் குறைஞ்சிருக்கும். ஒரு பீட்டா போனதுனால ப்ராடக்டினுடைய சார்ஜ் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 4 ஆல்ஃபா 1 பீட்டாங்கிறது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, next question. Sum of the masses of the products of nuclear decay is always A greater than mass of the parent atom, B less than mass of the parent atom, C equal to mass of the parent atom, D not related to the mass of the parent atom. நமக்கு ப்ராடக்ட் டிக்கு நம்ம என்ன நிறைய படிச்சிட்டோம். அதில் அதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி ரியாக்ஷன் நடக்கும்போது மாஸ் டிஃபெக்ட் வந்துடும், மாஸ் குறைஞ்சி போகும். அந்த மாஸ் தான் எனர்ஜியாக மாதிரி வெளில வருது அப்படிலாம் பார்த்துட்டோம். அப்போ ப்ராடக்டினுடைய மாசு ரியாக்டன்ட்டுடைய மாஸை விட குறைவாக தான் இருக்கணும். மாஸ் குறையுமே தவிர அதிகமாகாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆப்ஷன் விச் சேஸ் தட் லெஸ் தேன் த மாஸ் ஆஃப் தி பேரண்ட் ஆட்டம். ஸோ பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் இன் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே ஒரே டைப் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுட்டே போகிறோம். எத்தனை ஆல்ஃபா எத்தனை பீட்டாங்கிறதே அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஞாபகம் வச்சுட்டா போகிறோம். இந்த ரேடியோ ஆக்டிவ் டிகே ஆஃப் எலிமெண்ட் பேரெல்லாம் சொல்லலை. எக்ஸ் 92 232 உங்களுக்கு தெரியுமா? 92 என்னன்னு? 92ங்கிறது யுரேனியம். ஓகே, அவள் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கிவ்ஸ் ஒய் 89 220. மறுபடியும் அதே கேள்வி தான். எத்தனை ஆல்ஃபா எத்தனை பீட்டா எபிட்டா இருக்குன்னு முதல்ல மாசை பாருங்கள். 232 220ன்னு மாறி இருக்குது. அப்போ 12 குறைஞ்சிருக்கு. 12 குறைஞ்சிருக்குன்னா 3 ஆல்ஃபா பார்ட்டிகிள் போயிருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு 4, அப்போ 3 ஆல்ஃபா பார்ட்டிகிள். அவன் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பியும் டிஏ இப்போவே காலி ஆகிடுது. பியெல்லாம் 5 ஆல்ஃபாங்கிறாங்க, இருக்க முடியாது. அப்போ ஏயோ சியோ தான் இருக்கணும். 3 ஆல்ஃபா 12 போச்சுன்னா சார்ஜ் எவ்வளோ போயிருக்கணும்? ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு சார்ஜ் 2 போயிருக்கணும். 3 ஆல்ஃபாவுக்கு 6 போயிருக்கணும். 92ல் 6 போச்சுன்னா 86ன்னு இருக்கணும். ஆனால் 89ன்னு இருக்குது. அப்போ 3 சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒரு பீட்டா போனால் ஒரு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு. அப்போ 3 சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 3 பீட்டா போயிருக்கு. அப்போ 3 ஆல்ஃபா 3 பீட்டா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Next question is, the isotope which is most frequently employed in the age determination of fossils is A N15, B C13, C C12, D C14. ஏஜ் ஆஃப் தி எர்த்தெல்லாம் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு
ரேடியோ கார்பன் டேட்டிங் தான் பண்ணுவாங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங்கிறது C14 உடைய அளவு எவ்வளோன்னு அளந்து பார்த்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ C14 யூஸ் பண்ணி பண்ணுறது தான் ரேடியோ கார்பன் டேட்டிங். ஏஜெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Next question is, which does not match with neutron activation analysis? A. Manganese content in tea leaves. B. Arsenic in hair. C. Chromium content in ruby. D. Amino acids in protein hydrolysis. நியூட்ரான் ஆக்டிவேஷன் அனாலிசிஸ்ங்கிறது நியூட்ரானை வச்சு தாக்கி ரேடியோ ஆக்டிவிட்டியை தூண்டி விட்டு அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை அளந்து பார்த்து எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் நியூட்ரான் ஆக்டிவேஷன் அனாலிசிஸ். இதில் அமினோ ஆசிட்ஸை நீங்கள் ரேடியோ ஆக்டிவாக மாற்ற முடியாது நியூட்ரானை வச்சு தாக்கி. பாக்கி மூணும் கரெக்டு. மேங்கனீஸ் பண்ண முடியும், ஆர்சனிக் இன் ஹேர் கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலாக நியூட்ரான் ஆக்டிவேஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி தான் நெப்போலியனை விஷம் வச்சு கொண்டுட்டாங்க, அவருடைய ஹேரில் பாய்சன் இருந்தது, ஆர்சனிக் பாய்சன் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க. குரோமியம் கண்டென்ட் இன் ரூபி இது எல்லாத்தையும் நியூட்ரான் ஆக்டிவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அமினோ ஆசிட்ஸ் இன் புரோட்டீன் ஹைட்ராலிசிஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், நியூக்ளியர் ரியாக்ஷன் எனர்ஜி இன் MeV கேன் பி கால்குலேட்டட் by multiplying delta M in AMU with A 913.5, B 931.5, C 391.5, D 139.5. நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கும்போது மாஸ் டிஃபெக்ட் உண்டாகுது. இந்த மாஸ் டிஃபெக்ட் தான் எனர்ஜியாக மாதிரி ரிலீஸ் ஆகுது. இந்த மாஸ் டிஃபெக்டை எப்படி எனர்ஜியாக மாற்றுறதுன்னா E=mc² ஃபார்முலா அதை கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. மாஸ் டிஃபெக்டை 931.5 பெருக்கினீங்கன்னா எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டில் வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Find out the incorrect statement with respect to isotopic dilution analysis. A. Unknown amount of rhomycin can be calculated using C4 labeling. B. Potassium impurity in tungsten filaments can be determined by K40. C. Chromium content of ruby and manganese content of tea leaves also be evaluated. Volume of blood in human can be determined by Na24 or I128 or CR51 or P32. ஐசோடோபிக் டைலூஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஐசோடோப்பை போட்டுருவாங்க. மொத்த சாம்பிள் அது போட்டுவிட்டால் அது ஃபுல்லாக பரவிடும். இப்போ அந்த சாம்பிளை எடுத்து அனலைஸ் பண்ணி எவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. நான் போட்டதை விட ஆக்டிவிட்டி எவ்வளோ குறைஞ்சி போயிருக்கு, அப்போ அத்தனை மடங்கு டைல்யூட் ஆகிருக்கு, அப்போ அங்கே இருக்கிற பொருளினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிற டெக்னிக்கு ஐசோடோபிக் டைலூஷன் அனாலிசிஸ்னு பேர். இதில் கொடுத்துருக்கிறதுல குரோமியம் கண்டென்ட் ஆஃப் ரூபி அண்ட் மேங்கனீஸ் கண்டென்ட் ஆஃப் டீ லீவ்ஸ் இதை ஐசோடோபிக் டைலூஷன் அனாலிசிஸ் மூலமாக அனலைஸ் பண்ண முடியாது. மற்றதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும். அப்போ அனலைஸ் பண்ண முடியாதது C. Chromium content of ruby and manganese can be evaluated in the தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ C is the correct answer for this. அடுத்த கொஸ்டின், loss of one alpha particle is equivalent to A. loss of 2 neutrons only, B. loss of 2 protons only, C. loss of 2 protons and loss of 2 neutrons, D. none of this. ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள் போனால் மாஸ் 4 குறையும், சார்ஜ் 2 குறையும்னு சொன்னோம்.
சார்ஜ் 2 குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் அப்போ 2 புரோட்டான் போயிட்டுருக்கும் போட்டிருக்கு. மாஸ் 4 குறையுதுன்னு சொன்னால் 2 புரோட்டானுக்கு மாஸ் 2 தான் ஆச்சு. அப்போ 2 நியூட்ரானும் வெளியில் போயிருக்கணும். அப்போ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கிளுங்கிறது 2 புரோட்டானும் 2 நியூட்ரானும் சேர்ந்த பார்ட்டிக்கிள் தான் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள். ஸோ லாஸ் ஆஃப் 2 protons and 2 neutrons, C is the correct option for this. C is the correct option for this. Next question, which one of the following does not typify the application of gamma rays? A. Food preservation. B. Sterilization of surgical instruments. C. Energy production. D. Radiation therapy. 4 கொடுத்துருக்காங்க. எதுக்கு இதில் காமாரை யூஸ் பண்ணுறது இல்லைன்னு கேட்குறாங்க. சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்டெரிலைசேஷன், எனர்ஜி ப்ரொடக்ஷன், நியூக்ளியர் ரியாக்ஷன், ரேடியேஷன் தெரப்பி, கேன்சர்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு கோபால்ட் 58 இப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கு யாரும் காமாரை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் இன் திஸ். ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கு காமாரை யூஸ் பண்ணுறது கிடையாது. Next one, cyclotron is not suitable for accelerating A. nitrogen nuclei, B. alpha particle, C. neutrons, D. protons. சைக்ளோட்ரானுங்கிறது சார்ஜ் இருக்கிற பார்ட்டிக்கிளை ஆக்சலரேட் பண்ணி வேகமாக கொண்டு போய் பம்பார்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறது. அப்போ சார்ஜ் இருக்கிற பார்ட்டிக்கிளை தான் ஆக்சலரேட் பண்ண வைக்க முடியும். இது எதுக்கெல்லாம் சார்ஜ் இருக்குது, எதுக்கு சார்ஜ் இல்லைன்னு பார்க்கலாம். நைட்ரஜன் நியூக்ளியஸுங்கிறாங்க. நைட்ரஜன் நியூக்ளியஸுக்கு சார்ஜ் இருக்குது. ஏன்னா 7 புரோட்டான் இருக்குது, அதில் 7 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அந்த நியூக்ளியஸுக்கு. ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் இப்போ தான் சொன்னோம் நம்ம, 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அதுக்கு. நியூட்ரான்ஸ் சார்ஜே இல்லை அதுக்கு. புரோட்டான்ஸ் 1 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ சார்ஜே இல்லாத நியூட்ரானை சைக்ளோட்ரான் வச்சு ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ். Right. Which one of the following is not a likely consequence of exploding an atomic bomb? A. Shockwave, blast effect. B. Thermal radiation, flash effect. C. Nuclear radiation. D. Earthquake. அட்டாமிக் பாம்பை வெடித்தா என்னெல்லாம் நடக்கும், எது நடக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஷாக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும், பிளாஸ்ட் எஃபெக்ட். தெர்மல் ரேடியேஷன், ஹீட் நிறைய எக்கச்சக்கமாக ரிலீஸ் ஆகும். நியூக்ளியர் ரேடியேஷன், ஆல்ஃபா பீட்டா காமா பார்ட்டிக்கிள் எல்லாம் வெளியில் வரும். எர்த்குவேக் நடக்க சான்ஸ் கிடையாது. ஸோ எர்த்குவேக்குங்கிறது கரெக்டான ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் நாட் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி எனர்ஜி ஆஃப் தி ஸ்டார்ஸ் இன்க்ளூடிங் த சன் is believed to be derived from a net reaction in which A. lithium nuclei are fused, B. hydrogen nuclei are fused to helium, C. deuterium nuclei are fused to helium, D. oxygen nuclei are fused to heavy nuclei. Nuclear fusion reaction, we call it as a thermonuclear reaction. தான் சண்டை நடக்குது. அங்கே நடக்கிறதெல்லாம் ஹைட்ரஜன் நியூக்ளியை ஒன்றா சேர்ந்து ஹீலியமாக மாறுதாங்க. செயின் ரியாக்ஷன் அது. அதனால தான் எக்கச்சக்கமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. தேர்ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி தான் அதில் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஹைட்ரஜன் நியூக்ளியெல்லாம் சேர்ந்து ஹீலியமாக மாறுற ரியாக்ஷன் தான் நடக்குது. அதில் தான் எக்கச்சக்கமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், actinium-227 has a half-life of 34.65 years with respect to radioactive decay and leads to 227 thorium. What is the rate constant in per year? A. 22 into 10 power minus 2, B. 0.5 into 10 power minus 2, C. 0.2 into 10 power minus 2, D. 2 into 10 power minus 2. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் இதுலன்னு கேட்டிங்கன்னா,
நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு தெரிஞ்சிருக்கணும். டி ஹாஃபுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இதுதான். இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், இது கூட தேவையில்லை. அப்போ டி ஹாஃப் தான் கேட்குறாங்க என்ன. டி ஹாஃப் கொடுத்துட்டாங்க 34.65 years அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் லாம்டா என்னன்னு கேட்குறாங்க. லாம்டா ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை டி ஹாஃப் 34.65. இது எப்படி எழுதிக்கிட்டுமா? 69.3 into 10 power minus 2 divided by 34.65 போட்டுக்கிறேன். ஈஸியாக கேன்சல் ஆகுது பாருங்கள். ஸோ லாம்டா ஈக்குவல் டு 2 into 10 power minus 2 per year is the option answer. So option D is the correct option. அவ்வளோதான். Next question. AR 4118 and K 4119 pair is an example of isotope, isobar, isotone and isomer. மாஸ் நம்பர் சேமாக இருந்து அட்டாமிக் நம்பரை பற்றி கவலை இல்லை. மாஸ் நம்பர் சேமாக இருக்கிற நியூக்ளியிக் எல்லாமே ஐசோடோன்ஸ்னு பேர். இவங்க கொடுத்துருக்கிறதுல ஆர்கானுக்கும் 41, பொட்டாசியத்துக்கும் 41, ரெண்டுக்கும் மாஸ் நம்பர் சேமாக இருக்குது. ஸோ இந்த பேர் வந்து ஐசோட்டோனுக்கான சரியான எக்ஸாம்பிள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A charged particle has to be accelerated to effect a nuclear transmutation. This is required for A. Increasing yield of the product, B. Maximizing the gamma energy, C. Overcoming the Coulombic repulsion between the projectile and target nucleus, D. Effective collision between the projectile and target nucleus. டிரான்ஸ்மிட்டேஷன் என்னென்னு சொன்னோம்? ஒரு டார்கெட்டை ஒரு ப்ரொஜெக்டில் வந்து தாக்கணும், ரியாக்ட் ஆகி வேறு ப்ராடக்ட் கிடைக்கணும். இதுதான் டிரான்ஸ்மிட்டேஷன். இந்த ரெண்டு நியூக்ளியுமே பாசிட்டிவ் சார்ஜ். அது கிட்ட வரும்னு சொன்னால் கூலம்பிக் ரிப்பல்ஷன் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணால் தான் ரெண்டு ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் கொடுக்க முடியும். அதை ஓவர் கம் பண்ணணும்னா அதுக்கு எனர்ஜி நிறைய வேணும். அதுக்காக தான் ஆக்சலரேட் பண்ணி அனுப்புகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சைக்ளோட்ரானுங்கிற ஆக்சலரேட்டர்லாம். அப்போ ஆக்சலரேட் பண்ணுறதுங்கிறது கூலம்பிக் ரிப்பல்ஷன் பிட்வீன் தி ப்ரொஜெக்டைல் அண்ட் டார்கெட், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் அதை ஆக்சலரேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அகெயின். Next question. Volume of the blood in a body can be found out by A. Neutron activation analysis, B. Isotope dilution analysis, C. Tracer technique, D. Nuclear isomerization. வால்யூம் ஆஃப் த பிளட் எப்படி இப்போ தான் பேசணும். நம்ம அதை பற்றி ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பை தூக்கி பிளட்டுக்குள்ளே அனுப்ப வேண்டியது. இப்போ மறுபடியும் அதே அளவு சாம்பிள் பிளட்டை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது. நான் அனுப்பிச்ச ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள் பிளட்டு ஃபுல்லாக பரவிட்டுருக்கும். இப்போ கொஞ்சம் எடுத்து செக் பண்ணிங்கன்னா ஆக்டிவிட்டி குறைஞ்சி போயிருக்கும். எவ்வளோ குறைஞ்சி போயிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அங்கே மொத்தம் எவ்வளோ பிளட் இருக்குன்னு கால்குலேட் பண்ணிடலாம். இந்த டெக்னிக்கு தான் ஐசோடோப் டைலூஷன் அனாலிசிஸ்ன்னு பேர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ். ஐசோடோப் டைலூஷன் அனாலிசிஸ் மூலமாக வால்யூம் ஆஃப் த பிளட் இன் ஹியூமன் பீயிங்ஸை கண்டுபிடிச்சிடலாம். கடைசியாக the charge, mass and spin of neutrino are respectively A 610, B ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 61 1.007 half, C 00 half, D 001.
நியூட்ரினோங்கிறது சார்ஜ் கிடையாது, மாசு கிடையாது, ஸ்பின் பேரிட்டிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பார்ட்டிக்கிள் அது. ஸ்பின்ஸ் பேலன்ஸ் ஆகணுன்றதுக்காக. அதனால் அதுக்கு சார்ஜ் இல்லை, 0, மாஸ் இல்லை, 0, ஸ்பின் மட்டும் இருக்குது, half. So 0, 0, half. Option C is the correct option again. That's all about the questions in the nuclear chemistry. அடுத்த கிளாஸில் ஆர்கானோமேட்டிக்கில் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதோடு அந்த யூனிட்டை முடிஞ்சு போயிடும். அடுத்து வேறு யூனிட்டை பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ.